ஈவினிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி ஜிஎஸ்டி சம்மந்தமாக அண்டு வரி பகிர்வு சம்மந்தமாக சில தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி வசூலில் ஒரு குறிப்பிட்ட தொகையை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பாங்க. அது எதன் அடிப்படையில் அப்படின்னா, 15வது நிதிக்குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில் ஒரு ஆண்டுக்கு உண்டான மொத்த ஜிஎஸ்டி வரி வசூலில் 41% எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசு பகிர்ந்தளிக்கும். ஸோ இதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது. ஸோ இப்போ 16வது நிதிக்குழுவோட தலைவர் திரு அரவிந்த் பனகாரியா அண்ட் டீம் சென்னை வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட தமிழக அரசு சார்பில் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, வழக்கமாக மத்திய அரசுடைய வரி பகிர்வு 41%, 50% உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ரெண்டாவது கோரிக்கை இந்த வரி பகிர்வு எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுது அப்படின்னா, 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின் அடிப்படையில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்களுக்கோ அந்த மாநிலங்களுக்கு மட்டும்தான் வரி பகிர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இந்தியாவில் அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேசத்துக்கு தான் கிட்டத்தட்ட வரி பகிர்வில் அதிகமான தொகை போகுது. ஆனால் தமிழக அரசு என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழக அரசின் பங்கு 8% இருக்குது. ஸோ அந்த 8% தொகையாவது தமிழக அரசுக்கு பங்களிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க தமிழக அரசு. கம்பைன்டு ப்ராஜெக்ட்ஸ், அதாவது மத்திய அரசு மாநில அரசின் பங்களிப்போட ஒரு திட்டம் ஒரு மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் போது மத்திய அரசு அந்த திட்டத்திற்காக கொடுக்கப்படக்கூடிய தொகை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான தொகையை கொடுக்குறாங்க. ஸோ அந்த தொகையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தமிழக அரசு இந்த நிதிக்குழுக்கிட்ட வச்சுருக்காங்க.